அனைவருக்கும் வணக்கம். உறுதியான தேடல் இருந்தால் தேனும் தேடாமல் கிடைக்கும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் இருக்கின்ற அந்த ஷரத்து ஆர்டிகல் 12 to 35 பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஆர்டிகல் எது என்றால் 22. என்ன சொல்கிறது? ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டைன் கேசஸ். இப்போ ஒருவரை கைது செய்கிறார்கள் சொன்னால் அந்த கைது செய்தல் மற்றும் அவரை காவல் அடைப்பு செய்வதை போல சில வழக்குகளில் எவ்வாறு பாதுகாக்கப்படுதல் வேண்டும் என்பதை பற்றி சொல்வதுதான் இந்த ஆர்டிகல் 22. என்ன சொல்லும் பார்ப்போம். இதில் கிளாஸ் 1 to 7 இருக்குது. முதல்ல 1 பார்ப்போம். நோ பர்சன் ஹூ அரஸ்டட் ஷால் பி detained in custody without being informed as soon as may be of the grounds for such arrest, nor shall be denied the right to consult and to be defended by a legal practitioner of his choice. வழக்கம் போல் நம்ம இதை ஒரு பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் எவர் இன் அவர் மைண்ட். இப்போ பாருங்கள், இப்போ இது காவல் அதிகாரி அவர்கள் இருக்காங்க. இந்த அதிகாரி அவர்கள் இந்த நபரை கைது செய்கிறார். கைது செய்துட்டாங்க. கைது செய்து விட்ட பிறகு எதற்காக கைது செய்தோம் இவங்க சொல்கிறது கேட்குறாங்க. என்ன எதற்காக கைது செய்கிறேன் என்று கேட்கின்ற போது இவரை கைது செய்ததற்கான அந்த காரணத்தை, அந்த கிரவுண்டுகளை என்ன சொன்னோம், இவர் தெரிவித்தல் வேண்டும். அவ்வாறு தெரிவிக்காமல் அதெல்லாம் முடியாது, வண்டி ஏறுங்க, அரெஸ்ட் பண்ணிட்டேன், முன்ன வந்து ரிமாண்ட் பண்ண போகிறேன், டீடைன் பண்ண போகிறேன்னு சொல்ல முடியுமா? நோ. அப்போது அவர் கைது செய்வதற்கான அந்த காரணத்தை, அந்த கிரவுண்ட்ஸ்களை சொல்லிய பிறகுதான் இவரை காவலில் வைத்தல் வேண்டும் என்று சொல்கிறது. சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க? பிறகு இவர் தன்னுடைய வழக்கை சொல்லிட்டாங்க, இதுக்காக தான் கைது செய்திருக்கிறோன்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போது அந்த வழக்கை பற்றி எதிர்வாதம் செய்வதற்காக, டிஃபெண்ட் செய்வதற்காக அந்த வழக்கறிஞரை இவர் தேர்வு செய்து பிறகு அவருடன் கலந்து ஆலோசிப்பதற்கும் அவருக்கு அந்த இருக்கின்ற உரிமையை மறுத்தல் கூடாது. அப்போ அந்த உரிமையை கண்டிப்பாக வழங்க வேண்டும். அவருக்கு வழக்கை டிஃபெண்ட் பண்ணுவதற்கும் அந்த வழக்கறிஞரை அவருடைய விருப்பத்தின் விருப்பத்தின்படி கலந்து ஆலோசனைப்பதற்குமான அந்த உரிமை அவருக்கு இருப்பதை என்ன பண்ண டினை பண்ணக்கூடாது, மறுத்தல் கூடாது என்று சொல்லுதான் இந்த ஆர்டிகல் 22 கிளாஸ் 1. இதனுடைய தொடர்புடைய பிரிவு பார்த்தீங்கன்னா BNSS பாரதிய நாகரிக் சுரக்ஷா சட்டத்தை 2023 இப்போ 47 சொல்லியிருப்பாங்க. கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ளிகேஷன்ஸு இந்த 38 ரைட் டு அந்த லீகல் லாயரை அவர் உரிமை அதாவது சந்திப்பதற்கான அல்லது இன்ட்ராக்ட் செய்கின்ற போது அவர் மீட் செய்வதற்கான உரிமை சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த ஆர்டிகல் கிளாஸ் 2 என்ன சொல்லுது? எவ்வரி பர்சன் ஹூ இஸ் அரஸ்டட் அண்ட் டிடைன் இன் கஸ்டடி shall be produced before the nearest magistrate within a period of 24 hours. Such arrest, excluding the time necessary for the journey from the place of arrest to the court of the magistrate, and no such person shall be detained in custody beyond the set period without the authority of a magistrate. வழக்கம் போல் நம்ம இதை ஒரு பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார், ஒருவரை கைது செய்வதற்காக போகிறாரு. போன பிறகு இதான் அக்யூஸ்ட், இவனை கைது செய்து விட்டார். கைது செய்த உடனேயே என்ன பண்ணும், மிக அருகில் உள்ள, இப்போ உதாரணத்துக்கு தான் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருவள்ளூர், இதான் நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், 24 மணி நேரத்திற்குள்ள அவர் ஒப்படைக்க வேண்டும். அங்கே யாரை, இவரை இங்கே ஒப்படைக்க வேண்டும். எந்த அவசியமான நேரம், எந்த நேரம், ஜேர்னி இங்கேருந்து இப்போ உதாரணத்துக்கு இதை எக்ஸ்க்ளூட் பண்ணும். எது, இப்போ ட்ரெயினில் தான் கூப்பிட்டு வராருன்னா இதை என்ன பண்ணும், தவிர்த்து விட வேண்டும். அவசியமான இந்த ஜேர்னியை தவிர்த்து விட வேண்டும் நேரத்தை. உதாரணத்துக்கு அரெஸ்ட் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வராரு, இங்கே 1 hour ஆகுது இங்கே ட்ரெயினில் வரத்துக்கு. ட்ரெயினில் ஏறிட்டார், ஒரு நாள் ஃபுல்லாக வராங்க இங்கே, இல்லை 10 மணி நேரம் இதில் கழிச்சிடுறாங்க. 10 மணி நேரம் ஆகுதுன்னா அந்த 10 மணி நேரம் கழித்து விட்டு பிறகு இங்கே இறங்கின உடனே இங்கே போகிறார்ல, இறங்கி இங்கே மேஜிஸ்ட்ரேட் போகிறார்.
காவல் நிலையத்துக்கு. அப்போது இந்த ட்ராவல் பண்ணுகின்ற பிரயாணம் செய்கின்ற நேரத்தை தவிர்த்து விட்டு அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே மிக அருகிலுக்குள்ள இந்த திருவள்ளூர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒப்படைத்தல் வேண்டும் என்று சொல்கிறது. அதே போன்று இப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க, இவர் ரிமாண்ட் பண்ணிட்டு எந்த காலத்திற்கு அவர் காவலில் அடைத்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார், அதை தாண்டி இந்த நடுவருடைய உத்தரவு இல்லாமல் அவரை காவலில் வைத்தல் கூடாது. இதை சொல்வதுதான் கிளாஸ் 2. இப்போ கிளாஸ் 3 பார்ப்போம். நத்திங் இன் கிளாஸஸ் 1 and 2 shall apply A to any person who for the time being is an enemy alien, or B to any person who is arrested or detained under any law providing for preventive detention. என்ன சொல்கிறாங்க, நம்ம ஏற்கனவே கிளாஸ் 1ல பார்த்தோம். என்ன பண்ணோம், கைது செய்கின்ற நபர் உடனடியாக பண்ணோம், எதற்காக கைது செய்தோம் என்ற அந்த என்ன பண்ணோம் காரணத்தை சொல்லுதல் வேண்டும். ஓகேவா? அதே போன்று கிளாஸ் 2 நான் பார்த்தோம் 24 ஹவர்ஸில் மிக அருகில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒப்படைக்க வேண்டும்னு சொல்லியிருந்தோம்ல, ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இரண்டுமே இதற்கு பொருந்தாது. கிளாஸ் 3ல யார் யாருக்கு பொருந்தாது அப்படி என்றால், இப்போ உதாரணத்துக்கு தான் எனிமி, அதாவது எதிரி நாட்டை சார்ந்தவர் இவரை கைது செய்கிறார் போலீஸ் என்றால், நம்ம கிளாஸ் 1 கிளாஸ் 2 பார்த்தல, அது பொருந்தாது. அதே போன்று தடுப்பு காவல் சட்டத்தின்படி ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள் அல்லது காவலில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் இது பொருந்தாது என்று சொல்வதுதான் கிளாஸ் 3. இப்பொழுது என்ன பண்ணோம், ஆர்டிகல் 22ல் கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3, அதாவது அரெஸ்ட் பண்ண உடனே என்ன பண்ணோம், அந்த எதற்காரணத்துக்காக என்பதை தெரிவித்தல் வேண்டும். அதே மாதிரி அவர் வழக்கறிஞரை சந்திப்பதற்கான உரிமையை சொல்லப்படுதல் வேண்டும். பிறகு 24 மணி நேரத்திற்குள் நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் ஒப்படைக்க வேண்டும் கிளாஸ் 2ல். கிளாஸ் 3ல் எதிரி நாட்டை சார்ந்தவரோ அல்லது தடுப்பு காவல் சட்டத்தில் இருக்கின்ற போது இது பொருந்தாது என்று பார்த்தோம். அடுத்த வகுப்பில் 4 to 7 கிளாஸ் இருக்குல்ல, அதை பார்ப்போம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.